வணக்கம். பாமினி சுல்தானியத்தில் உள்ள முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் இதில் பார்க்க இருக்கோம். பாமினி சுல்தான்களின் தலைநகர் பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1429. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? 4. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? பாலஹிசார். பாமினி சுல்தானியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1347. ஹசன் கங்கு என்று அறியப்பட்ட பாமினி சுல்தான் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. முதலாம் முகமது ஷா எங்கு 2 மசூதிகளை கட்டினார்? குல்பர்கா. பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார்? முதலாம் முகமது ஷா. 2ஆம் முகமது அரியணை ஏறிய ஆண்டு என்ன? 1378. எங்கு நடைபெற்ற போரில் வெடிமருந்தை முகமது கவான் பயன்படுத்தினார்? பெல்காம். பாமினி அரசில் இருந்த 4 மாகாணங்களை எத்தனை மாகாணங்களாக முகமது கவான் பிரித்தார்? 8. சிகாபுதீன் முகமது மரணமடைந்த ஆண்டு என்ன? 1518. பாமினி எத்தனை அரசுகளாக சிதைந்தது? 5. கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம்? குல்பர்கா. மொழியியல் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்த பாமினி சுல்தான் யார்? சுல்தான் ஃபெரோஸ். முகமது கவானின் மதராசா எங்கு அமைந்துள்ளது? பீடார். முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் என் நாட்டு வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார்? பாரசீகம். முகமது கவானின் மதராசாவில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் இடம்பெற்றிருந்தன? 3000. பாமினி அரசின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. பாமினி அரசில் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் யார்? வசீர் குல். 3ஆம் முகமது ஆட்சி செய்த காலம் என்ன? 1463 முதல் 1482 வரை. மகா மசூதி கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1367. பாமினி சுல்தான்கள் எவ்வரசுடன் அடிக்கடி போர்களில் ஈடுபட்டனர்? விஜயநகர பேரரசு. அலாவுதீன் ஹசன் என் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார்? தௌலதாபாத். ஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிர்தௌசி. எந்த டெல்லி சுல்தானின் ஆட்சியின் போது பாமினி சுல்தானியம் ஏற்பட்டது? முகமது பின் துக்ளக். பாமினி சுல்தான்களின் ஆட்சியில் வசீர் அசாரப் என அழைக்கப்பட்டவர் யார்? வெளியுறவுத்துறை அமைச்சர். அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 11 ஆண்டுகள். முதலாம் முகமது ஷா வாராங்கல் அரசுடன் போரிட்ட ஆண்டு என்ன? 1370. பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் எந்த பாமினி சுல்தானின் காலத்தில் கைப்பற்றப்பட்டதாகும்? முதலாம் முகமது ஷா. மகா மசூதி டேஷ் என்ற அளவில் கட்டப்பட்டதாகும்? 216 அடி நீளம், 16 அடி அகலம். முதலாம் முகமதுவிற்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? முஜாஹித். அமீர் ஜூம்லா என்பவர் எத்துறையின் அமைச்சர்? நிதி அமைச்சர்.